இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்குமாக சுமந்து வருகிற இன்னொரு ரஹ்மத்து என்ன? மன் காம ரமதான, யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலத்திலே இரவு நேரத்தில் நின்று வணங்குவது இஸ்லாம் ஒரு கவனிப்பு செலுத்தி இருக்கிறது. பொதுவாகவே நாங்கள் நபிமொழிகளை படித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுக்கென்று விசேடமாக இரவு வணக்கத்தில் ஒரு வகையை காட்டி தரல. இன்னைக்கு சொல்றாங்க தராவீஹ்ன்ற ஒரு புதிய தொழுகை இருக்குதுன்றாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். புகாரியை புரட்டுங்கள், முஸ்லிமை புரட்டுங்கள், அபூதாவுதை புரட்டுங்கள், திர்மிதியை புரட்டுங்கள், இப்னு ஹுஸைமாவை புரட்டுங்கள், முஸ்னத் அஹ்மதை புரட்டுங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஸ்னது ஷாஃபிஈ இருக்குது. ஷாஃபி இமாம் ஹதீஸ் ஆதாரம் இல்லாம மார்க்கம் பேச மாட்டாங்க. மார்க்கத்தை பேசுவதற்கென்று முஸ்னது ஷாஃபிஈ என்று ஷாஃபி இமாம் ஒரு ஹதீஸ் கிதாபை தொகுத்தாங்க. பாருங்க, பிரட்டுங்க, படிங்க. ஷாஃபி மதுஹப் அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினாங்க. முஸ்லிமுக்கு விளக்கம் எழுதினாங்க. படிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ தராவீஹ் என்ற ஒரு தொழுகை தொழுதார்களா? தஹஜ்ஜுத் என்று தனியொரு தொழுகை தொழுதார்களா? இல்லை சகோதரர்களே, இல்லை. இத பேசினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரமலான் மாசம் வந்தா சண்டை பிடிக்கவே வருவானுகள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுவதை சண்டையாக பார்க்கிற சமூகம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக மாறுவார்களா? நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுவது ரஹ்மத் சகோதரர்களே. மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பி தரீகன் இலல் ஜன்னah. யார் மார்க்கத்தை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறாரோ அதனூடாக அல்லாஹ் சுவனப்பாதையை இலகுபடுத்துவான் என்றார்கள். ரமலான்ல சண்டை பிடிக்க மார்க்கம் பேசாதீங்க, சண்டை பிடிக்க மார்க்கம் படிக்காதீங்க. நானும் ரமலானிலே இரவு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஈடுபட்டார்கள் என்று ஹதீசுகளை தேடி படிப்போமே. சுன்னத்தான முறையில் இரவை ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ளிக்கொண்டு சுவர்க்கத்துக்குள் ஓடோடி சென்று நுழைவோமே என்று முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே, முயற்சி செய்ய வேண்டும். அன்பாண்டவர்களே, நான் ஃபத்வா தர வரல, ஆனா ஒன்றை சொல்றேன். படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக இந்த ரமலானிலே மன தூய்மையோடு இஹ்லாஸோடு ஹதீஸ் கிதாபுகளை புரட்டுங்கள். நம்பிக்கையான உலமாக்களை நாடி ரசூலுல்லாஹ் இரவையில என்ன தொழுதாங்க எங்கட விளக்கத்தை பார்க்காதீங்க. வஹாபிகளோட விளக்கத்தை பார்க்காதீங்க. நீங்க தௌஹீதுக்காரன் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிற எங்கட விளக்கத்தை பார்க்காதீங்க. ஷாஃபி மதுஹபை தார்ந்த அறிஞர்கள் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ்வோட விளக்கத்தை பாருங்க. என்ன சொல்றாங்க? தராவீஹ் ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகை அல்ல. அழகா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவையில் தொழுதது கியாமுல் லைல் தான். அதை முடித்தது வித்ரை கொண்டு, ஒற்றைப்படையை கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் 2 ரக்காத்து தொழுவாங்க, 4 ரக்காத்து தொழுவாங்க, ஓய்வெடுப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. திருப்பி 2 ரக்காத் தொழுவாங்க, 4 ரக்காத்து தொழுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த ரெஸ்டுகள், இந்த ஓய்வுகளை கொண்டுதான் அந்த இரவு தொழுகை தராவீஹ் என்று அழைக்கப்பட்டதை அல்லாமல் 23 ரக்காத்த தடபடண்டு இன்டர்சிட்டி வேகத்துல தொழுதுட்டு போனா இது தராவீஹ் கிடையாது. இது நல்லா படிங்க. மதுகபுடைய அறிஞர்கள்ட கருத்தை படிங்க, ஷாஃபி மதுகப் அறிஞர்கள்ட கருத்தை படிங்க. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை தொழுதாங்க இலக்கத்தை பார்க்கிறது இல்லையா? இந்த தேடுற ஒரு கடமை இல்லையா? வரலாற்றிலே 1400 வருடமாக இரவையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்னன்றதுல அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்பட்டாங்க. ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 தொழலாம் என்று ஹதீஸை விளங்கி மாலிக் ஹனஃபி இமாம் 39 வரையில தொழுதாங்க, மாலிக் இமாம் 41 வரையில தொழுதாங்க. ஷாஃபி இமாம் எல்லா ஹதீஸ்களையும் பேசி போட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 23 தொழுததா வருது. உஹிப்பு, என்ன சொன்னாங்க? உஹிப்பு, 23 தொழுகிறத நான் விரும்புறேன்னுட்டாங்க.
அந்த இமாம் சுன்னாவை சரியாக நேசித்தார், சுன்னாவை சரியாக பின்பற்றினார். அவருக்கு கிடைத்த ஆதாரங்களை அலசி ஆராய்ந்தார். எனக்கு 23 தொழுகிறது விருப்பமானதுண்டார். மக்களே நீங்க தொழுங்க, இதுதான் சுன்னத்துன்னு அவங்க சொல்லல. நாங்க ஹதீஸ தேடுறோம். ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 வருது. ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை அறிவிப்பு செய்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒரு நபித்தோழர் பேர் ஞாபகம் வருது இல்ல. இந்த 4 நபித்தோழரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 2 தொழுவாங்க சலாம் கொடுப்பாங்க, 2 தொழுவாங்க சலாம் கொடுப்பாங்க, 2 தொழுவாங்க சலாம் கொடுப்பாங்க. ஆயிஷா நாயகிட அறிவிப்பை பெறட்டுங்க புகாரி முஸ்லிம்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிப்பை பெறட்டுங்க புகாரி முஸ்லிம்ல, ஸைத் ரலியல்லாஹு அறிவிப்பை பெறட்டுங்க புகாரி முஸ்லிம்ல. 2 எண்ணி பார்த்தா ரசூலுல்லாஹ் இரவையில தொழுதது 13 அல்லது 11. எனவே நாங்க சொல்றோம் அக்ரபு இல சுன்னா, நல்லா விளங்குங்க, அக்ரபு இல சுன்னா, சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது 11 ரக்காத்து. ஏங்க இந்த சுன்னாவை நேசிக்கப்படாதுன்னு கேட்கிறோம். நாங்க எதை பித்அத்னு சொல்றோம்? 23 தான் தொழணும், 11 தொழுகிறது வழிகேடுன்னு பேசுறோம் பாருங்க. இந்த கருத்தை எந்த அறிஞர்களும் சொன்னதில்லை, இதை பித்அத்னு சொல்றோம். 23 தொழுகிறதா, 39 தொழுகிறதா, 41 தொழுகிறதா, 13க்கான கூட்டலாமா? இது இக்திலாஃப் மஸ்அலா. இத பேசுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதது 11, 13. எனவே நாங்க விரும்புறோம், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுக்கு கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க எனக்கு 23 தொழுகிறது விருப்பம்ண்டாங்க. நாங்க சொல்றோம் இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் ஸஹீஹா வந்தா அதுதான் என்ற மதுஹபு என்று நாங்கள் உயிரை விட நேசிக்கின்ற அந்த ஷாஃபி இமாம் சொன்ன எழுத்துக்கள் அவர்களுடைய சொந்த புத்தகத்திலே படித்தோம், அங்கிருந்து முடிவெடுத்தோம். ரசூலுல்லாஹ் 11, 13 தொழுததா வருது, தடபடன்னு தொழல்ல, ஓய்வெடுத்து ரெஸ்ட் எடுத்து தொழுத்தாங்கன்னு வருது. அது மாதிரி தொழுறது எங்களுக்கு விருப்பம் ஷாஃபி இமாம் சொன்ன மாதிரி சொல்றோம். இதை தேடுங்க, படிங்கன்னு இஸ்லாமிய உறவுகளுக்கு சொல்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ள வேண்டும் என்பதற்காக.